Vivo அவங்களோட Y சீரிஸில் புதுசாக Y200e அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆகிறது ஒரு ஃபோனோட டிசைன் தான். ரெகுலரான Y சீரிஸில் என்ன டிசைன் பார்ப்போமோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அடிஷ்னலாக இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் வீகன் லெதர் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் Y200eயோட சைஸ் பொறுத்தவரை 6.67 இன்ச்சஸ் இங்கே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 1800 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் கூட எந்த வித ஹெசிடேஷனும் இல்லாமல் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 394 pixels per inch. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்க ஸ்னாப்ட்ராகனோட ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 4 Gen 1 அப்படிங்கிற ப்ராசஸர் இருந்துச்சு. அந்த ப்ராசஸர் ரீப்ளேஸ் பண்ண வந்த ப்ராசஸர் தான் இந்த 4 Gen 2. ஸோ ரெகுலர் டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், இல்லை கேஷுவல் கேமிங்ஸ் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB RAM அண்ட் 8GB RAM அப்படிங்கிற 2 RAM வேரியண்ட்லேயும் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மூலமாக உங்களுக்கு 1TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை பார்த்த உடனே உங்களுக்கு இதில் 3 கேமரா இருக்குது அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேமராஸ் மட்டும்தான். 50+2 மெகாபிக்சல். அந்த 2 மெகாபிக்சல் நம்ம கணக்கில் சேர்க்க முடியாது. அண்ட் ஸ்டில் அந்த தேர்ட் சென்சார் எதுக்கு அப்படின்னா ஃப்ளிக்கர் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத Vivo தான் பொறுமையாக சொல்லணும். அண்ட் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல். இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. அண்ட் செகண்டரி சென்சார் 2 மெகாபிக்சல் அண்ட் இதோட அப்பேச்சர் f2.4. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனை ரன் பண்ணுறதுக்கு 5000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட், கூடவே 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 15 மினிட்ஸில் உங்களுக்கு 32% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனான Android 14 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஏயான ஃபன் டச் OS வெர்ஷன் 14 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த Y200eக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை Y200 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆகிருக்கு. பேஸ் வேரியண்ட்டான 6GB RAM 128GB வேரியண்ட் 19,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் 20,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸர் ரெகுலரான டே டு டே யூசேஜ் உங்களுக்கு தாராளமாக போதும். ஓரளவுக்கு நல்ல கேமராஸ், ஒரு நல்ல டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு உண்மையிலே வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெட்டரான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.